வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு ஆஃப்டர் 10 மில்லியன் இயர்ஸ் இன் ஹெல் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்காவோட சாப்டர் 9 to 11 தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. நம்மளோட செகண்ட் சேனல்ல அனிமி போட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க நண்பா, கத்திக்குள்ள போல நான் ஏஜ். அது மட்டும் இல்ல, இது நம்ம ஜெவஸ் கதையோட ஓப்பனிங்ல ஒரு போர்க்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வீடு அவ்வளவு அமைதியா இருந்திருக்கும். இந்த பக்கம் ஹீரோயினும் அவங்களோட அம்மாவுக்கு வந்து கட்டு போட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் திரும்பி பாக்குறப்ப இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டோய் அங்க இருக்கிற டிஷ்ஷை வாஷ் பண்ணிட்டு இருப்பான். எங்க இருந்து இவனை புடிச்சு வந்தாங்கன்னே தெரியல. என்ன போட்டு இந்த வாங்கிட்டா. அதுலயும் முக்கியமா நான் எதுக்காக அந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டோயும் பாத்தீங்க அப்படின்னா டிஷ்ஷை வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவும் உட்காந்து ஜாலியா தலைவனு போன் பார்த்துட்டு இருந்திருப்பான். டோனியும் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே அந்த கிமிச்சி சூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கப்ப கீழே வச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே டோனி ஷாக் ஆயிருப்பான். ஆமா, நீ இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த கிமிச்சி சூப்பை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அதை பத்தி தப்பா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட டோனி ஷாக் ஆயிருப்பான். நான் மனசுல நினைச்சது எப்படி இவனை கேட்டுச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டோனி பயந்துட்டு இருக்க. ஹீரோவும் சரி ஓகே, உள்ள மாதிரி ஆளுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல நிம்மதியான வாழ்க்கை இருக்கும்போது என்னை பத்திலாம் உனக்கு சுத்தமா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஹீரோவும் டோனியை கூப்பிட்டு சரி ஓகே, அந்த வேலை முடிஞ்சுன்னா என்கிட்ட வா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் டோனி பயத்துல வந்து நிற்கும் போது ஹீரோவோ எனக்கு உனக்கு கண்ணை காட்டி பின்னும் அப்படின்னு சொல்லிட்டு தோணல. அதுலயும் முக்கியமா நீ வெளியே போனாலும் இந்த தப்பு தானே திரும்ப பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் டோனி பாத்தீங்க அப்புறம் பயத்துல நின்று இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் நீ கண்டிப்பா இதான் பண்ணுவேன்னு தெரியும், அப்படி இருக்கும்போது உன் எதுக்கு வெளியே உண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா டோனி கிட்ட வந்திருப்பான். உன்னை கொல்ல மாட்டேன், அதுக்கு மேல ஒண்ணு செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமனை வெளியே கொண்டு வந்திருப்பான். இது பார்த்த டோனி ஷாக்கா இருப்பான். இது என்ன டீமனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த ஒரிஜின் டீமனும் பாத்தீங்க அப்படின்னா டோனி கிட்ட வந்திருக்கும். இதை பார்த்த டோனி ஷாக்கா இருப்பான். என் கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு டோனி கத்திட்டு இருக்கும்போது அந்த ஒரிஜினோட டீமனோட கண்ணை பார்த்து இந்த பக்கம் டோனி ரொம்ப பயந்துருப்பான். இந்த டீமனோட எபிலிட்டியே பாத்தீங்க அப்படின்னா மக்களோட பயத்தை வெளியே கொண்டாடுறது. ஹீரோவோ ஆரிஜின் அவனோட சோலை சாப்பிட்டு அதுலயே முக்கியமா அவனோட சோலை வந்து எனக்கு அடிமையா மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் சரி இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அங்க கூட டோனியும் கிளம்பி போயிருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் பார்த்துட்டே இருந்திருப்பா. ஹீரோ பார்த்திருப்பா. இந்த டைம் கூட ஹீரோ தானே காப்பாத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா கண்டிப்பா காசு முக்கியம். அப்படி இருக்கும்போது எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு போனை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பாத்தீங்க அப்படின்னா மேஜிக் ஸ்டோனை விற்கிறதுனால நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். இதை பார்த்தாங்க வந்து ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சரி ஓகே உங்ககிட்ட மேஜிக் ஸ்டோன் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஸ்டோன் எடுத்து வந்து கொடுத்துருப்பா. இது பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் டீமனான காப்ளினோடது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டலை செக் பண்ணி பார்த்திருப்பா. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மேஜிக் பவர் இருந்திருக்காது. அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கலர் வந்து திக்கா இருக்கும், அதை பொறுத்து பவர் லெவல் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த பக்கம் ஹீரோவும் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுலயும் முக்கியமா தலைவனு என்ன யோசிப்பா அப்படின்னா இந்த உலகத்துக்கு வந்த உடனே இந்த இடத்துல டிமானிக் பவர் இருக்குது நான் சென்ஸ் பண்ண. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஹீரோவும் பாத்தீங்கன்னா கிறிஸ்டலை திரும்ப ஹீரோயின் கொடுத்துட்டு சரி ஓகே பக்கத்துல எங்கேயாச்சும் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோயினோ பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஸ்டேஷன்ல ஒரு ஆபீஸ் இருக்கு, அந்த ஆபீஸும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஹீரோவும் சரி நாங்க போனோம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோயின் நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உண்மையை சொல்ல போனா அப்படின்னா நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுலயும் முக்கியமா நானும் ஒரு நல்ல பிளேயர் ஆகுவேன். நீ எப்படி சண்டை போடியோ அதே மாதிரி நான் நிறைய விஷயத்த கத்துக்க போறேன். நான் கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு அவேக்கன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் சொல்லியிருப்பா. இது கேட்கறப்ப ஹீரோக்கும் சரி ஓகே அதனால இவரை கூட்டு போகுது எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு யோசிச்சுட்டு இருக்க. சரி ஓகே உனக்கு விருப்பமா இருந்தா வா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பா. ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். அதாவது ஹீரோயினியா கூட இருந்தா அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஃபுல் மேஜிக் வர வெளியே கொண்டாட முடியாது. அதுலயும் முக்கியமா என்னோட எபிலிட்டி எல்லாமே சீல் ஆயிருக்கு. என்னால வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் பவர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அது மட்டும் கிடையாது, டீமன் வேர்ல்டுல எப்படி ஒவ்வொருத்தரா தோக்கடிச்சு நான் முன்னேறி வந்தனும் அதே மாதிரி இந்த வேர்ல்டுலயும் நான் ஒவ்வொருத்தரா தோக்கடிச்சு என்னோட ஒருத்த நான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோயின் கிளம்பி வந்திருப்பா. அப்படியே கட் பண்ணி ஹீரோட கையில பாத்தீங்க அப்படின்னா அவனோட பெயருக்கான கார்டு வந்திருக்கும். எங்க வாங்கினான்னு தெரியல, ஆனா கையில வந்துருச்சு. தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்டை பார்த்துட்டு வரும்போது இவங்களும் ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பாங்க. எங்க அப்படின்னா அந்த பிளேயர் சப்போர்ட் சென்டருக்கு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். தலைவனும் அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி என்ன பத்தின மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுவுமே வரல அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோ ஃபீல் பண்ணியிருப்பான். என்னை பத்தி ஒருத்தர் கூடுவா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அதுலயும் முக்கியமா தலைவன் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சு பார்த்திருப்பான். ஹீரோயினும் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பில்டிங் இருந்திருக்கும். அப்படியே கட் பண்ணி இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங் முன்னாடி வந்திருப்பாங்க. இந்த பில்டிங் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா அவளோட பழைய போனை கொடுக்க இது பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் பிகினருக்கான கிளாஸை போய் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நாம ரெண்டு பேருமே ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்ல இது கேட்கறப்ப ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தலைவனும் அப்படியாமா கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி இவனும் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்திருப்பான். உள்ள வந்து பாக்குறப்ப அந்த இடத்துல எக்கச்சக்கமான பேர் வந்து அங்கேயும் போயிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே பாக்கிறது கொஞ்சம் தினசா தான் இருந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேயரோட கார்டை வந்து என்ட்ரி பண்ற மாதிரி ஒரு மிஷின் இருந்திருக்கும். இந்த பக்கம் ஹீரோவா அதுல போய் கார்டை என்ட்ரி பண்ண அது பாத்தீங்க அப்படின்னா ஹீரோட பேரை காமிச்சிட்டு
உங்களோட டிக்கெட் வந்து ரிசர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஹீரோ டிக்கெட்டை கையில வச்சு நின்று இருக்கும்போது உங்களோட டெஸ்டிங் ரூம் வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த மெஷினும் சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. உன்னோட டெஸ்ட்ல நீ எந்த ரேங்க்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் டி ரேங்க் அப்படின்னு சொல்ல இன்னொருத்தரும் பரவாயில்லப்பா நீனாச்சும் டி ரேங்க் வந்துட்ட. ஆனா யோசிச்சு பாரு அந்த 5 பேர்த்த அளவுக்கு நம்மளால கண்டிப்பா வர முடியாது அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா யான்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர்த்த பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா எஸ் ரேங்க் அளவுக்கு வந்திருக்காங்க. அவ்வளவு பவரா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கில்டுல இருக்கக்கூடிய 5 பேருமே கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அதுலயும் முக்கியமா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எஸ் ரேங்க தொட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இது வந்து நம்மளோட ஹீரோவும் கேட்டுப்பான். யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யான்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்ட பத்தி போட்டு பார்க்கும்போது அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேத்தோட போட்டோ வந்திருக்கும். இவங்க 5 பேரும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸ். அதுலயும் முக்கியமா அவங்களோட கில்ட பத்தி அதுல போட்டுருக்கோம். இதை பார்த்த ஹீரோவும் சரி ஓகே நம்மளோட பவர் வந்து சீலாகி இருக்கு அப்படி இருக்கும்போது அதை சீக்கிரம் அன்சீல் பண்ணிட்டு நானும் அந்த கில்டுல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தலைவனும் யோசிச்சு பார்த்திருப்பான். கண்டிப்பா என்னோட பவர் வந்து எப்படி அன்சீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டெஸ்டிங் ரூமோட கதவும் திறந்திருக்கும். ஹீரோ உள்ள போக அங்க வந்து ஒருத்தரும் நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணு கிறிஸ்டல் மேல கை வச்சு உங்களோட பவர் யூஸ் பண்ணுங்க அப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்டல் வந்து என்ன கலரா மாறுதோ அதை பொறுத்து உங்களுக்கு ரேங்க் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். பாத்தீங்க அப்படின்னா அது கிறிஸ்டல் மேல கை வச்சு தன்னோட பவர் யூஸ் பண்ணும்போது அது பாத்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு மின்னி இருக்கும். இதை பார்த்த ஹீரோ எனக்கு ஏதோ பேட் ஃபீலிங் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த பொண்ணு அதை பார்த்திருக்கோம். பார்த்துட்டு உங்களோட ரேங்க் வந்து எஃப் ரேங்க் அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோ ஷாக்கா இருப்பான். ஏமா ஒழுங்கா பாருமா சிவகாமி கம்ப்யூட்டர் ஜோசியம் போய் சொல்லுது போல ஒழுங்கா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி அங்கிருந்து அந்த பொண்ணு நீங்க எஃப் ரேங்க்ல இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோக்குள்ள ஷாக்கா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு டி ரேங்க் இருந்தா கூட பரவாயில்ல என்னடா கடைசியில் எஃப் ரேங்க்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப லோவான ரேங்க்ல இருக்கனால நீங்க வந்து இ ரேங்க் இருக்கக்கூடிய மான்ஸ்டரோட கேட்ல மட்டும் தான் என்டர் ஆக முடியும். சப்போஸ் அதை தாண்டி வேற ஒரு கேட்க்கு போகணும் அப்படின்னா உங்க கூட ப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு ஆளை கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். பேட்ரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அவன் கத்துன்னு கத்திருப்பான். என்னோட மாஸ்டருக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் கத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே என்னோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணுமா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க நிறைய மாஸ்டர்ஸ் கொண்டு அது இந்த கிறிஸ்டல் வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்களோட ஈரங் கேட்டுக்கான பாஸ் வந்து நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணும் பாவம் அவரே ஃபீல் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பார்த்துட்டு இருந்திருப்பா. எவ்வளவு கம்மியான ரேங்க் இருந்தா கண்டிப்பா கஷ்டமா தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்துல இந்த கிறிஸ்டல் பாலும் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வேற ஒரு கலருக்கு மாறி இருக்கும். இதை பார்த்துன்னு இந்த பொண்ணு ஷாக்கா இருப்பா. ஆமா இது என்ன வேற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொட போகும்போது டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரேக் ஆயிருக்கும். இது பார்த்து அந்த பொண்ணு இன்னும் ஷாக் ஆயிருக்கும். யாஞ்சி கூட அவரோட பவர் யூஸ் பண்ணும்போது இந்த பால் வந்து பிளாக் அண்ட் கிரே கலருக்கு தான் மாறிச்சு. ஆனா என்ன இப்ப வந்து பிளாக் கலர்ல மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓவர் பவர்னால இந்த கிறிஸ்டலே உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணு ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்ட வந்திருப்பான். தலைவனு சுத்தி முத்தி பாக்குறப்ப அது எல்லாருமே வேற பார்ட்டி மெம்பர்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா என் பார்ட்டி வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு இருக்க. ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா அவனோட பிளேயர் கார்டை காமிச்சிட்டு தலைவன் அங்க இருக்கக்கூடிய கேட்குள்ள போயிருப்பான். தலைவன் பயந்துட்டே தான் போயிருப்பான். நல்ல வேணடா இந்த கேட் வழியே திரும்ப இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்துட்டு இருக்க. முன்ன மாதிரி கேட்குள்ள போந்து திரும்ப நரகத்துக்கு போயிடுவோம்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்துட்டு இருக்க. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்திருப்பான். தம்பி கொஞ்சம் நவறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ஹீரோ திரும்பி பாக்குறப்ப ஆள் பாத்தீங்க அப்படின்னா கொடூரமா இருப்பான். தம்பி என்ன புதுசா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க நான் புதுசுதான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா என்னோட பேர் வந்து டைசன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பான். அதுலயும் முக்கியமா நீ புதுசா இருக்கனால கண்டிப்பா எஃப்ரேங்கா தான் இருப்ப. அப்படி இருக்கும்போது நீ என்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா திட்டி இருப்பாங்க. ஏன்டா டைசன் எங்க கிட்ட கூட கேட்காம நீ பாட்டு ஒரு ஆளை சேர்த்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் டைசனும் கத்திருப்பான். ஏன்டா இவன் இப்பதான் பிகினர் அப்படி இருக்கும்போது இந்த காட்டுல அவனால கண்டிப்பா சர்வே ஆக முடியாது. இவனை கண்டிப்பா நம்மளோட பார்ட்டி மெம்பர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டைசனும் கேட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும் நான் தனியாவே இங்க பிளே பண்ணதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் சொல்லியிருப்பான். இந்த பக்கம் டைசனும் இது ரொம்ப ஆபத்தான காடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் ஃபார்ம்ல பேசியிருப்பானா. இதை பார்த்த டைசனும் ஒன்னும் கவலைப்படாத எனக்கு வெறும் 24 வயசு தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட நார்மலாவே பேசலாம் அப்படின்னு சொல்லி இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். பின்னாடி இந்த 2 பேரும் பொய் சொல்றா அப்படின்னு சொல்லி தலைவனை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் அதெல்லாம் வேணாங்க நான் தனியாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் டைசனும் சரி ஓகே பார்த்து பத்திரமா இரு. இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஈரங் காப்ளின்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது அந்த காப்ளின்ஸ்க்குலாம் கிங்கா ஒண்ணு இருக்கு. அது பாக்கிறதுக்கு ரொம்ப படா சைஸ்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டைசனும் சொல்லியிருப்பான். அது மட்டும் கிடையாது நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் நீ இங்கே சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் கிளம்பியிருப்பான். இந்த பக்கம் ஹீரோ என்ன யோசிச்சிருப்பா அப்படின்னா ஒருவேளை நான் எஃப்ரேங்கா மட்டும் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா நான் டைசனோட பார்ட்டியில் தான் ஜாயின் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் யோசிச்சிருப்பான். ஏன்னா டைசன் அந்த அளவுக்கு நல்லதா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஹீரோ புரிஞ்சுக்கிறான். தலைவனும் இருந்துட்டு ஆனா நான் இப்ப எஃப்ரேங்க் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் தன்னோட கையை மடக்கி ஓகே விளையாட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் காட்டுக்குள்ள போயிருப்பான். காபின்ஸோட கார்டு தரத்தை கண்டுபிடிச்சு அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கே போயிருப்பான்.
பண்ணிருப்பான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது நண்பா. அதுலயும் முக்கியமா இது கேம் பாத்தீங்க அப்படின்னா கொரியாவுல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய 5 லெஜெண்டரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த டீமை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் நினைக்க இந்த தலைவனோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா கடைசியில எஃப் ரேங்க்ல வந்து முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது தலைவனும் தான் யாரு அப்படின்னு காட்டணும்னு திரும்ப பாத்தீங்க அப்படின்னா லெவல் ஏத்தத்துக்கு வந்திருப்பான். அதுலயும் முக்கியமா தலைவனார ஒரே ஒரு பர்சன்டேஜ் பவர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அவனால அதிகமா அட்டாக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கதை எப்படி போகும் அப்படிங்கறத நம்ம பொறுமையா தான் வாட்ச் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.